உள்ளங்களை பொறுத்தவரையில் உள்ளங்கள் துருப்பிடிக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. அதேபோன்று நாவுகள் இறைவனை நினைவு கூறுவதற்கு மறக்கக்கூடிய நேரங்கள், அமல்களில் சோர்வு ஏற்படக்கூடிய நேரங்கள், இப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றன. ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறும்போது மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். இவ்வாறான நிலைகளை மாற்றுவதற்காக அல்லாஹு தஆலா நமது வாழ்வில் திரும்ப திரும்ப சிறப்பான அவகாசங்களையும் சிறப்பான காலங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறான். நமது ஈமானை புதுப்பிப்பதற்கும் நமது குறைபாடுகளை நாம் சீர் செய்து கொள்வதற்கும் தவறியவைகளை நாம் அடைவதற்கும் நமது உள்ளங்களை நாம் ஈமானை கொண்டு உயிர் பெறச் செய்வதற்கும் இவ்வாறு அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள், இப்போது நம்மை வந்தடைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில், ஒரு மூமினுடைய உலக வாழ்வில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களிலே அவன் இருக்கின்றான். இந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களாகும். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே இவ்வாறு குறிப்பிடுகிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர், ஃபஜ்ரின் மீதும் 10 இரவுகள் மீதும் சத்தியமாக. இந்த 10 இரவுகள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய இரவுகளாகும். இந்த 10 நாட்கள் சிறப்புக்குரிய 10 நாட்களாகும். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு உயர்வானது சிறப்பானது என்றால், அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்பானதாக இருக்கிறது. ஜிஹாத் என்பது உன்னதமான உயர்ந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த 10 நாட்களில் ஒருவர் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை விடவும் சிறப்புக்குரியதாகும். அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். ஆனால் ஜிஹாதுக்காக தனது உயிரோடும் செல்வத்தோடும் சென்ற ஒருவர் திரும்பவில்லையே, அவரது சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. எனவே இந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அஃதலு ஐயாமி துன்யா ஐயாமுல் அஷர். அதாவது ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையிலே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மூமினும் இந்த நாட்களில் பேரார்வம் கொள்ள வேண்டும். நல்லமல்கள் இபாதத்துகள் செய்வதிலும் இந்நாட்களை அமல்களின் மூலம் அலங்கரிப்பதற்கும் பேரார்வம் கொண்டு அவன் அதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த நாட்களை தௌபாவோடு வரவேற்க வேண்டும். நமது பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, ஏனெனில் நமது பாவங்கள் நன்மைகளுக்கு தடையாக இருக்கும். நாம் நன்மைகளில் பேரார்வத்தோடு செயல்படுவதற்கு தடையாக இருக்கும். எனவே நாம் தௌபாவோடு நமது பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து நமது தௌபாவை படைத்த ரப்போடு புதுப்பித்து நாம் இந்த நாட்களை வரவேற்க வேண்டும். அதேபோன்று நமது கடந்த கால குறைபாடுகளை நாம் எண்ணி பார்த்து நம்மை நாம் ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி நம்மை அமல்களுக்காக இபாதத்துகளுக்காக நம்மை பேரார்வத்தோடு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோன்று ஷைத்தானிய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களை பொறுத்தவரையில் மிக சிறப்பான நாட்கள். ஷைத்தான் நமது சிந்தனைகளை சிதறடிக்கச் செய்வான், அவன் சூழ்ச்சிகளை செய்வான். நமது நஃப்ஸ் கூட பாவங்களை நமக்கு அலங்கரித்து காட்டும். எனவே இவ்வாறான சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை நாம் காத்து கொண்டு இந்த நாட்களில் அதிகம் அமல்கள் இபாதத்துகளில் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, மிகச் சிறப்பான நாட்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த சிறப்பான விருந்தாளியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இதில் நாம் இந்த நாட்களையும் இந்த நேரங்களையும் நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் மூலமும் அதேபோன்று நமது ஏட்டை நன்மையின் மூலம் நிரப்புவதன் மூலமும் நாம் இந்த நாட்களை அலங்கரிக்க வேண்டும். அதேபோன்று இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களிலே மிக உன்னதமான உயர்ந்த அமல்தான் அல்லாஹுடைய ஆலயத்தை வீட்டை தரிசித்து ஹஜ் என்ற வணக்கத்தை
நிறைவேற்றுகின்ற அந்த வணக்கம். ஹஜ் என்ற அந்த உன்னதமான வணக்கம் இஹ்லாஸோடும் நபி வழியை பின்பற்றியும் அது நிறைவேற்றப்படுகின்ற போது அது மகத்தான வெற்றியை அந்த அடியாருக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, பாவங்கள் கலக்காமல் இல்லற உறவிலே ஈடுபடாமல் ஒருவர் ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்ற போது அவர் அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று திரும்புகிறான். பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவனாக அவன் திரும்புகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை இவ்வாறு ஒருவர் அமைத்து கொள்கின்ற போது அவர் முழுமையாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக ஒரு பரிசுத்தவானாக மாறுகிறார். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது சொர்க்கத்தை தவிர அதற்கு வேறு கூலி இல்லை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி, முஸ்லீம் போன்ற நூட்களிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்திகள். எனவே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை யாரெல்லாம் இன்னும் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் அதற்கு பேரார்வம் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தித்து துஆ செய்து அதற்குரிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று இந்த நாட்களில் நாம் உபரியான நோன்புகளிலே கவனம் செலுத்துவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிஹான அமல்கள் என்றுதான் பொதுவாக ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே சாலிஹான அமல்களில் நோன்பும் உள்ளடங்கும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த 10 நாட்களில் யாரெல்லாம் நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியுமோ, அந்த 10வது நாளை தவிர பின்னாளுடைய தினம் என்பது நோன்பு நோட்பதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 9 நாட்கள் இதில் ஒருவர் தனது வசதிக்கேற்ப சுன்னத்தான நோன்புகளிலே அவர் கவனம் செலுத்துவது. நோன்பென்பது எவ்வளவு மகத்தான கூலியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமல் என்பதை நாம் நிறைய ஹதீஸ்களின் ஊடாக அறிகின்றோம். அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸிலே எப்படி குறிப்பிடுகிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடியானுடைய அமல்கள் அனைத்தும் அவனுக்குரியவைகள், நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்ற உன்னதமான சிறப்பு நோன்புக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ரையான் என்ற வாயிலூடாக நோன்பாளிகள் அழைக்கப்படுவார்கள். நாளை மறுமையிலே அவ்வாறு நோன்பாளிகள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, நாம் இந்த நாட்களில் நோன்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். அஹ்மத், நசாயி போன்ற நூட்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில் இந்த நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் இடம்பெறுகிறது. எனவே இது தொடர்பான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சாலிஹான அமல்கள் என்பதற்குள் உபரியான நோன்பும் வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று இந்த நாட்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய இபாதத்துக்களில் நாம் அதிகம் நாம் அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹுவை நாம் அதிகம் திக்ரு செய்ய வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது கூட எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி ஐயாமின் மஅலூமாத், அந்த அறியப்பட்ட குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூறுவதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், முஜாஹித், சயீத் பின் ஜுபைர் போன்ற அந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள் என்ன விளக்கத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாகும். அதேபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு எதை கட்டளையாக பிறப்பிக்கிறார்கள் என்றால், மாமின் ஐயாமின் அஅதமு இந்தல்லாஹ் வலா அஹப்பு இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாம் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத். அதாவது அல்லாஹ்விடத்திலே மிகவும் மகத்தான விருப்பத்துக்குரிய நாட்கள் இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள், ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்தானவைகள், அதே போன்று விருப்பத்துக்குரியவைகள். எனவே இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய செய்தி அஹ்மதிலே இடம்பெறுகிறது. எனவே நாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த சிறப்பான திக்ரை நாம் துல்ஹஜ் தலைப்புறையிலிருந்து நாம் தொடர்ந்து சொல்லலாம். அதேபோன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூ ஹுரைரா போன்ற நபித்தோழர்கள் கடை வீதிகளில் இந்த திக்ருகளை சப்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள், மக்களும் அவர்களோடு சொல்வார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதேபோன்று இந்த நாட்களில் கவனம் செலுத்த வேண்டிய இபாதத்துகளில், அதாவது உதுஹியா, அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுதல், அதன் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுதல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று சொல்கிறான். உமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக.
இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை அறுத்தார்கள் என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய பெயரை சொல்லி, தக்பீர் சொல்லி, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவற்றை அறுத்தார்கள் என்ற செய்தியை நாம் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் பார்க்குறோம். எனவே பெருநாளுடைய தொழுகை முடிந்து முதல் பணியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வது இவ்வாறு உலுஹியாவை நிறைவேற்றுவது தான். எனவே அந்த அடிப்படையில் வசதி உள்ளவர்கள் இந்த வணக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வணக்கத்தில் அலட்சியமாக நாம் இருந்துவிடக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களில் உள்ள ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று இந்த உதுஹியாவை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் நியத்து வைத்து விட்டார்களோ அவர்கள் துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து அதை நிறைவேற்றும் வரை அவர்கள் தங்களுடைய முடிகளை, நகங்களை எதையும் அகற்றக்கூடாது, அவற்றை நீக்கக்கூடாது என்ற விடயத்தையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அது தொடர்பான ஹதீஸை நாம் முஸ்லிமிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் துல்ஹஜ் தலைப்பிறையை பார்த்து விட்டார்களோ அல்லது துல்ஹஜ் மாதத்துக்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் உதுஹியா கொடுப்பதற்கு நாடினால் அவர்கள் தங்களுடைய உடலுள்ள ரோமங்கள், முடிகள், அதேபோல் நகங்கள் எதையும் நீக்கக்கூடாது. அதேபோன்ற நறுமை சகோதரர்களே, ஹாஜிகள் ஹஜ் என்ற வணக்கத்தை செய்வதற்கு பாக்கியத்தை பெற்றவர்கள், உண்மையில் பெரும் பாக்கியசாலிகள். அவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் சட்டதிட்டங்களை அறிந்து, ஹஜ் உம்ரா வணக்கத்தினுடைய சட்டதிட்டங்களை அறிந்து அவற்றை கற்று அந்த வணக்கத்தை முறையாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதேபோன்று இந்த சவுதி அரசினூடாக ஹாஜிகளுக்கு வழங்கப்படுகின்ற அறிவுரைகள், அவர்களுடைய அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள், இவைகளிலெல்லாம் ஹாஜிகள் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான விடயங்கள் அவற்றை தங்களோடு அவர்கள் எடுத்துக்கொள்வது, அதேபோன்று மக்களை அதாவது நெருக்கடிக்குள் ஆக்காமல், நாம் பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் நாம் என்ன செய்வது, இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோன்று தங்களோடு தேவையான அந்த பொருட்களை, குடையாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், அதேபோன்று மாஸ்க் போன்றவைகளாக இருக்கலாம், அவற்றை அவர்கள் தங்களோடு வைத்துக்கொள்வது. அதேபோன்று சுத்தத்தை பேணுவதிலே கவனம் செலுத்துவது ஹாஜிகள். இவ்வாறாக ஹஜ்ஜுடைய அமல்களுடைய வழிகாட்டல்கள், அதேபோன்று ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டல்களையும் பேணக்கூடியவர்களாக. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த 10 நாட்கள் நமது வாழ்வில் மிக சிறப்பான 10 நாட்கள். இப்போது இந்த சிறப்பான 10 நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். நம்ம சிந்தனையிலே நாம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான், இந்த நாட்களில் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரியது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியது. நான் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல் குர்ஆனிலிருந்து நாம் ஓதக்கூடிய வசனங்கள், அதேபோன்று நாம் இரவு தொழுகையிலே கவனம் செலுத்துவது, சஹருடைய நேரத்திலே எழுந்து நாம் பாவ மன்னிப்பு தேடுவது, அதேபோன்று அல் குர்ஆனை அதிகம் ஓதுவது, பிறருக்கு நாம் உதவி செய்வது, சதகாக்கள், தான தர்மங்கள் புரிவது, இப்படி எவைகளெல்லாம் நல்லமல்களோ நற்செயல்களோ அவற்றில் நாம் பேர ஆர்வம் கொள்ள வேண்டும். இது மிக சிறப்பான நாட்கள். மிக வேகமாக இந்த நாட்கள் நம்மை விட்டு நகர்ந்து சென்றுவிடும். எனவே அனைவரும் இதில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி அதிகம் நல்லமல்களில், இபாதத்துகளில் நாம் பேர் ஆர்வத்தோடு ஈடுபடுவதோடு பிறரையும் நாம் அதற்காக ஆர்வப்படுத்த வேண்டும். நமது குடும்பத்தினர்களை, உறவினர்களை நாம் அதில் ஆர்வப்படுத்த வேண்டும். அவ்வாறான செய்திகளை நாம் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, இந்த 10 நாட்களை நல்ல முறையிலே அமல்கள், இபாதத்துகளின் மூலம் அலங்கரிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.